அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இது வந்து பெருசாக வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நானுமே இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் பார்த்து தான் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். செம்ம பீஸ்ஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஒன் டைம் எல்லாருமே விசிட் பண்ணணும். பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். எங்கே போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். அபுதாபியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து நடு சென்டரில் உள்ள ரோட்டில் வந்து இருக்கும். ஸோ அபுதாபி என்ட்ரானதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்குமே இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டுமேன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அபுதாபியில் இருக்கிற பட்டர்ஃப்ளை கார்டன் வந்திருக்கோம். இப்போ நான் காட்டின ஏரியா வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங்கும் இருக்குது, அவுட் சைட் பார்க்கிங்கும் இருக்குது. அதுதான் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். இந்த பிளேஸ் அழகாக ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா இங்கே சூப்பராக வந்து ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம். இது இங்கே மட்டும் இல்லை, இந்த கார்டனோட டோம் இருக்குல்ல, அந்த இன்சைட்லேயுமே இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் அண்ட் பட்டர்ஃப்ளை கார்டன் ரெண்டுமே ஒரே பிளேஸில். ஸோ இன்சைடில் வந்துட்டு ஃபிஷ் அக்வாரியம் இருக்கும். ரெண்டுக்குமே ஒரே ரிசப்ஷன் தான். இங்கே வந்து காம்போ ஆஃபர்ஸாக டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போ பட்டர்ஃப்ளை கார்டன் ப்ளஸ் அக்வாரியம் ரெண்டுமே சேர்த்து போகிற மாதிரி அன்றைக்கி பிளான் இருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போர்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் நான் பிள்ளையாக பிடிச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாட்டியுமே போதும்னு ஆயிரும். அப்புறம் அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இங்கே நிறையா கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், குட்டியாக அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ப்ரைஸ் பே பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அக்வாரியம் ப்ளஸ் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு 120 dirhams கிட்ட பே பண்ணியிருந்தோம். அது ஃபஸா கார்டு இருந்ததுனால டிஸ்கவுண்ட்டில் பே பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கார்டனோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து எதுவுமே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. க்ரோசரிஸ் மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ வேணும்னா இங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிக்கெட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணோன்னே தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் இருக்குது. 10 AM நைட் வந்து 8 o'clock வரைக்குமே டைம் இருக்குது. இது வந்து வீக் டேஸில். அதே மாதிரி மார்னிங் 9 to 8 வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்லேயும் டைம் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப புஷ்அப் பண்ணக்கூடாது, பிடிச்சி அமைக்கிடக்கூடாது. குட்டீஸ்லாம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. டைமிங் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, டைமிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிற டைமிங்னு ஒரு பர்டிகுலரான டைமிங் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் தான். ஆக்சுவலி 2 o'clock மேலே வந்து அதுக்கு ரெஸ்டிங் டைம் மாதிரி இருக்கும். ரொம்ப பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஆக்டிவாக இருக்காது. நம்ம அது கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம் இல்லையா. ஸோ அதுக்காகவே வந்து அங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு அது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இந்த டைமில் தான் ஆக்டிவாக இருக்கும்ன்ட்டு. இங்கே பாரு எவ்வளோ பறக்குது பாரு. இங்கே தான் வந்து உட்காருமாம்ல தலையிலலாம், அதனால தான் இங்கே உட்காந்துருக்கிறது. என் குட்டீஸ் எல்லாமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பயந்தாங்க பிகினிங்கில். அப்புறம் போக போக ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க. ரூம்குள்ளே வென்டிலேஷன் தெரியாத மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக மிஸ்ட்டு வர மாதிரி. அதுக்கடுத்த ஸ்டேஜ் எக்ஸ் இதுலேருந்து தான் வரும். அதுக்கப்புறம் தான் அடல்ட்டு. அந்த கிளாஸ் டோம்குள்ளே வந்தோடனே ஒரு 2 கிளாஸ் டோம் மாதிரி இருக்கும். இன்சைடு உள்ள ஒரு இதுக்குள்ளே போனதுமே அதுலேருந்தே செகண்ட் டோம்குள்ளேயுமே போயிடலாம். எல்லா இடத்துலையுமே ஒரு சூப்பரான வைபோட பட்டர்ஃப்ளைஸ் கலர் கலராக அவ்வளோ அழகாக பறந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் இங்கே காட்டியிருந்தாங்க. அந்த டோம்குள்ளே சுத்தமாக ஹீட்டே தெரியல. அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இதுதான். ஏசி சூப்பராக எப்படி அழகாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எட்டி பார்த்தா தான் அங்கே கீழே ஏசி இருக்குன்னே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஹீட்டே சுத்தமாக உள்ளே தெரியாத அளவுக்கு செம்ம வைப்பாக இருந்தது. இது எல்லாமே வந்து ஸ்கார்பியோ அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சூப்பராக காமிச்சிருந்தாங்க. போக போக வந்து பட்டர்ஃப்ளைல எல்லாமே அங்கங்கே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்களே வந்து மார்னிங் எய்ம் பண்ணி தான் போயிருந்தோம். லஞ்சுக்கெலாம் வெளியில் போகிறதா தான் பிளான் இருந்தது. என்னென்ன டார்ச்சல் பண்ணுறீங்க அதை நீங்கள். அங்கங்கே குட்டி குட்டியாக இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தைரியமாக டச் பண்ணுறேன்னு போய் பக்கத்தில் டச் பண்ணிடாதீங்க. சின்னதாக ஒரு பைக் இருந்துச்சுன்னா நமக்கு தாங்காது.
இதெல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கார்பியோ, இதுல அதுக்கப்புறம் காணோமா? மிலிக்கி, அப்புறம் அந்த கிராஸ் ஓப்பர் எல்லாமே இருந்தது. உள்ளே எங்கேயுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு காணோம். கிளியராக தெரியுதான்னு தெரியல. நான் ஓரளவுக்கு ஜூம் பண்ணி தான் எடுத்திருப்பேன் எல்லாத்தையுமே. யூஏயில் சம்மரில் இருக்கிறவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் ப்ளஸ் அக்வாரியம் சேர்த்து தான் 120 dirhams சொல்லியிருந்தேன். செப்பரேட்டாக எப்படி என்னன்றதை நான் வந்து அந்த போர்டில் கொடுத்துருந்தேன். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அழகா வருது பாரு அது. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். ஐயோ செல்லக்குட்டி Bear cat, how are you? Hello. Bear cat. வந்து பார்த்தீங்கன்னா பியர் கேட்னு சொல்லிட்டு இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஜூலாம் கூட போயிருக்கேன். அங்கெல்லாமே நான் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது எல்லாமே பட்டர்ஃப்ளைஸ் வந்து அங்கே ஆரஞ்சு தான் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. இதுதான் அந்த டோம் ஃபுல்லாக. வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கூடார மாதிரி தெரிஞ்சிச்சுல. உள்ளே இப்படி தான் இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் இப்போ செப்பரேட்டாக காமிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து அப்படியே இதுலேருந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். பாத்தியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுலேருந்தே செகண்ட் இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனோடனேயுமே அதுக்குள்ளேயுமே வந்து அழகாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ். ஃபஸ்ட்டு இருக்கிற டோம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸாக இருந்தது. இப்போது செகண்ட் இருக்கிற டோமில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைஸாக இருந்தது. வீடியோ வந்து கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷு, அங்கேயுமே ஃபிஷ்ஷு crocodile ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த டோம்குள்ளேயுமே குட்டியாக ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு வாட்டர் ஃபால்ஸோட. எனக்கு அப்பப்போ இப்படிதாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது புது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் நல்லா அமைஞ்சிடும், சம்டைம்ஸ் மொக்கையாயிடும். இது வந்து கொஞ்சம் ரெண்டும் கலந்து அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே உள்ள பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே நல்லா பெருசாக இருந்ததுன்னு சொன்னல. நம்ம தலையிலலாம் வந்து உட்காந்துட்டு இருந்தது. நல்லா செம்ம வைபாக இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக. திரும்ப பறந்துரும். திரும்பி உங்க இஷ்டத்துக்குலாம் இருக்காது. ஆளுக்கு ஒரு கொண்டையிலையா. இந்த ஒரு பட்டர்ஃப்ளைஸு சூப்பராக ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு அப்படியே அழகாக மாறிட்டே இருந்தது. பறக்கவே இல்லை. ஸோ அதை மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காகவே தான் இந்த இது எடுத்திருந்தேன். அதே மாதிரி அங்கங்கே அதோட லீஃபில் போய் அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. செம்ம சூப்பரான வைபாக இருந்தது நிஜமாவே. நெக்ஸ்ட்டு இங்கே தொங்கிட்டு இருக்கிறவர் இவரை பார்க்க எப்படி குட்டி அழகா தாங்கிட்டு வருது பாரு. போது செம்ம இதாக இருந்தது. ஒரு மாதிரி சூப்பராக அழகாக அதோட குட்டியை வந்து நெஞ்சில் சுமந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாக்கிங் போயிட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் வந்து குட்டீஸும் சரி பெரியவங்களும் சரி நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுங்க. அவ்வளோதான். இதோட vlog வந்து இங்கே கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் போயிட்டு அங்கே எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத தான் வந்து சும்மா குட்டி கிளிம்ஸாக காமிச்சிருப்பேன். நிறையா வீடியோஸ் வந்து கிளிம்ஸில் கொண்டு வர முடியல. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. முடிஞ்ச வரைக்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.